சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த ஒரு இஷ்யூவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இருக்க நபரும் இன்னைக்கு உயிரோட இல்ல. நம்ம சோசியல் மீடியால போடக்கூடிய வீடியோவும் நம்ம பண்ணக்கூடிய கமெண்ட்டும் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயங்கிறத இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு தெரியப்படுத்திருச்சு. சோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்க அந்த வீடியோல இருக்க நபரின் பேரு வந்து தீபக். அவருக்கு 42 வயசு ஆகுது. அவர் கேரளால ஒரு பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க பொண்ணு இந்த நபர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 29 செகண்ட் கொண்ட வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் ஒரு நாள் நைட்டுக்குள்ள கேரளா ஃபுல்லா இந்த நபரை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை தாங்க முடியாம இந்த தீபக்ங்கிறவரு அன்னைக்கு நைட்டே சூசைட் பண்ணிக்கிறாரு. என்ன காரணம்னா, நான் இன்ட்ரெஸ்ட்ல எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனா இந்த பொண்ணு என்ன வீடியோ எடுத்து தப்பா காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. சோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நமக்குமே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, நம்ம அதனால யார் சைடு தப்பு யார் சைடு ரைட்னு சொல்ல நான் இங்க வரல. ஏன்னா இந்த பொண்ணோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த நபர் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு, நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அதை பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் அது மாதிரி பண்ணலன்னு சொல்றாங்க. இவரு கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம்னா, பஸ் ஆல்ரெடி ரொம்ப கிரௌடாவே இருக்கு. சோ அதனால தெரியாம கூட பட்டு. இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவர்கிட்ட வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம, டேய் என்னடா என் மேல இடிச்சிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்காம நீங்க வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா, அங்கதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், அவர் உங்க மேல இடிக்கிறாருன்னா 4 அரை கண்ணத்தோட அடைஞ்சு யாரா நீ என் மேல வந்து கைய வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போயிருக்காரு. சோ அவரும் அவரு சைடு இருக்க நியாயத்தை சொல்லிருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எதுவுமே சொல்லாம வீடியோ எடுத்து நைட்டா அப்லோட் பண்ணி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஒரு பஸ்ல போறோம், பஸ் ரொம்ப கிரௌடு, பக்கத்துல நிக்கிறவங்க தெரியாம நீங்களே இடிச்சிருக்கலாம். எப்பயாவது உங்களுக்கான தெரியாது, ஆனா தெரியாம இடிச்சிருக்கலாம். அவங்க நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா பரவாயில்ல, நம்மள்ட்டே சொல்லாம நமக்கே தெரியாம வீடியோ எல்லாம் எடுத்து அதை நைட்டோ அப்லோட் பண்ணி விட்டாங்கன்னா எப்படி? சோ அந்த நபருக்கும் தெரியும் நம்ம வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு. ஆனா நீங்க ஆல்ரெடி அந்த போட்ட வீடியோவால இப்ப அவர் தப்பே பண்ணலனாலும் அதை நிரூபிக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல. ஏன்னா அவர் ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கேரளா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு. சோ அதை தாங்க முடியாம அவரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. சோ இந்த பொண்ணும் உங்க மேல தப்பு இல்லைன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணாம இருந்துக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ வைரல் ஆகி அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆம்பளையா இருக்கதே கஷ்டமா தான் இருக்கு. ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது சரியா தப்பா இருக்கான்னு தெரியாம இவங்களா பட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ நீங்களே சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?